காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் வைகாசி பிரம்மோற்சவத்தையொட்டி தங்க கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளினார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஸ்ரீராம் இணைகிறார். ஸ்ரீராம், வணக்கம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் வைகாசி பிரம்மோற்சவம் குறித்து சொல்லுங்கள். கோவில் நகர் என்று அழைக்கப்படும் காஞ்சி மாநகரில் மிகவும் 108 திவ்ய தேசங்களில் முக்கிய தேசமாக விளங்குகிறது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில். வைகாசி பிரம்மோற்சவம் ஆண்டுதோறும் நடைபெறும். அந்த வகையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் தொடங்கிய வைகாசி பிரம்மோற்சவம் பல்வேறு வாகனங்களில் தினந்தோறும் இரவு மற்றும் பகல் நேரங்களில் வீதி உலாவானது நடைபெறும். அதில் முக்கியமான நிகழ்வாக இருப்பது கருடன் வாகனம். அதில் தங்க கருடனின் அந்த அவர் மேல் அமர்ந்து 2 கால்களும் அவர் கை மேல் வைத்தவாறு கருடன் காட்சியளிப்பார். கிட்டத்தட்ட 5 மணி அளவில் அந்த கோபுரவாச தரிசனம் என்பார்கள். அந்த கோபுர தரிசனம் என்பது மிக பிரம்மாண்டமான பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கு பெற்று இதனை தரிசனம் மேற்கொண்டனர். இங்கே வரதராஜ பெருமாள் கோவில் தொடங்கி காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம், விலக்குழி பெருமாள் கோவில் தெரு, பிள்ளையார்பாளையம், பெரிய பிள்ளையார்பாளையம், கச்சபேஸ்வரர் கோவில், பூக்கடை சத்திரம், 4 ராஜவீதி, கிட்டத்தட்ட 24 கிலோமீட்டர் அதிகாலை 3 மணிக்கு தொடங்கிய இந்த கருட சேவை உற்சவம் மதியம் 2 மணி அளவில் நிறைவுறும். 24 கிலோமீட்டரும் பாதம் தாங்கிகள் 500க்கும் மேற்பட்ட பாதம் தாங்கிகள் அந்த பெருமாளை வணங்கி அந்த தூக்கி செல்வார்கள். அந்த பாத தாங்கியை தூக்கி செல்வதும் கருடன் வாகனத்தை தங்க கருடனை காண்பதற்காகவும் பல்வேறு மாநில மாவட்டங்களிலிருந்து அதிகாலை நேற்று முதலே அந்த தரிசனத்திற்காக காத்திருந்தார்கள். தற்போது கோடை விடுமுறை ஒட்டியும் ஏராளமானோர் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் வந்திருக்கிறார்கள். தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிற இடம் தேசிகர் கோவில். தேசிகர் என்பது இவருடைய நண்பர், அவருடைய சாத்து முறை, இவருக்கு என்ன மாலை மற்றும் மரியாதை செலுத்தப்படுகிறதோ அதையே தேசிகருக்கும் செலுத்தப்படும். அந்த நிகழ்வானது தற்போது நடைபெறும். இதன் பின்பாக வழிநெடுக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷங்கள் எழுப்பியவாறும், அத்திவரதரா அத்திவரதரா என கோஷங்கள் எழுப்பியவாறும் பஜனை கோஷ்டிகளும் ஏராளமானோர் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அதே போன்று பாதுகாப்பு பணிகளுக்காக விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 750 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு தற்காலிக பேருந்துகள் 4 அமைக்கப்பட்டு மாநகர் பகுதிகளில் எந்த ஒரு வாகனங்களும் உள்ளே அனுமதிக்கப்படாமல் இருசக்கர வாகனங்கள் மற்றும் உள்ளூர் வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. தற்காலிக பேருந்து மூலியமாக பல்வேறு மாநில மாவட்டங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகளானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தங்க கருடன் வாகனத்தில் பல்வேறு ஆபரணங்கள், வைரம், வைடூரியம், இது போன்ற ஆபரணங்கள் அறிவிக்கப்பட்டு அதிகாலை 3 மணிக்கு தொடங்கிய இந்த உற்சவமானது தற்போது தேசிகர் கோயில் அருகே வந்திருக்கிறது. இதன் பின்பாக பிள்ளையார்பாளையம், அதே போன்று பெரிய பிள்ளையார்பாளையம், புதுப்பாளையம், அதன் பின்பாக பல்வேறு இடங்களுக்கு பூக்கடை சத்திரம் பகுதிகளுக்கும் இந்த திருவிழாவானது நடைபெறும். 24 கிலோமீட்டருக்கும் வழிநெடுக்க ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்து வருகிறார்கள். கோவிந்தா கோவிந்தா என கரகோஷங்கள் எழுப்பியவாறு தற்போது வரதராஜ பெருமானை வழிபட்டு செல்கிறார்.